وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون سبحان الله அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ சொல்றான் வா இன்னும் ஜஅல்னா நாங்க உருவாக்கினோம் நான் என்றது நாங்க ஜால என்றது உருவாக்கினோம் செஞ்சோம் என்ற அர்த்தம் என்ன செஞ்சோம் ஃபீஹா ஃபீஹா ஹா என்றா அது ஃபீ என்றா இது அது உள்ளுக்கு இல்லை அதில் என்ற அர்த்தம் வா என்றா இன்னுமா இப்போ எதை பற்றி எது தெரியுமா இதை ஹா சொல்லுது மறுவேன் அது இறந்த பூமியை தான் சொல்லுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் தானியங்களை வெளியாக்கினான் தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் தானியம் மட்டும் இல்லை முதல் தானியம் என்றதுமா பேசிக் சாப்பாடு எங்களுக்கு தேவையான பேசிக் சாப்பாடு ஏன்னா மனுஷருக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஒரு பானை தின்றாலும் அது என்னத்தால் வருது தானியத்தால் தானே வருது அரிசி ஒரு ரொட்டி இதெல்லாம் தானியத்தால் செய்யுது அது பேசிக் ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானியம் மட்டுமா வெளியாக்குறேன் இல்லை மரங்கள் இது என்னது பழங்கள் பழங்கள் வந்து சல்லி கொஞ்சம் லக்ஸரி சாப்பாடு அது வந்து பேசிக் அப்படின்னா அமெரிக்காக்கள் திம்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் சிட்டியில் பார்த்துட்டு சொன்னால் அது அவங்களுக்கு லக்ஸரி சாப்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல ஜன்னாதி அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன உண்டாக்கினான் என்னது தோட்டங்கள் ஜன்னாத்தின்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாகினா தோட்டங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு தோட்டங்களை பார்க்க போகல எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவு வரும் என்னென்ன தோட்டம் மேய்க்குது சில நேரத்துக்கு மாங்காய் தோட்டம் மேய்க்குது ஈச்சப்பழ தோட்டம் மேய்க்குது கிரேப்ஸ் தோட்டம் ஆப்பிள் தோட்டம் மாதுளங்க தோட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் தோட்டமாக வெளியாக்கினோம் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணத்துக்கு அதில் நிறைய தோட்டங்கள் ஈக்குது அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தோட்டத்தை பற்றி சொல்கிறான் என்னது ஒன்று தான் மின் நஹீலின் நஹல் என்று சொல்கிறது உம்மா பேரிச்ச பழம் ஓ நஹீலின் என்றால் பேரிச்ச பழத்தை கொண்ட ஈனம் இன்னுக்கு இருந்தேன்ற அர்த்தம் வராது ஈனம் கொண்டேன்ற அர்த்தம் வரும் அது தோட்டத்தை மின்னுக்கு 2-3 அர்த்தம் வரும் 2-3 இல்லை 4-5 அர்த்தம் வரும் அது இடத்தை பொறுத்து வரும் இப்போ தோட்டங்கள் இருந்து பேரிச்சம் என்று சொல்றதில்லை பேரிச்ச பழங்கள் கொண்ட தோட்டங்கள் பழங்கள் கொண்ட தோட்டங்கள் அப்ப பேரிச்சை கொண்ட தோட்டங்கள் பேரிச்சம் உடையண்டும் எடுக்கணும் தோட்டங்கள் உடையண்டும் எடுக்கணும் ஓ வாண்டா இன்னும் அகுனாபின் என்றா உங்களோட ஃபேவரட் சாப்பாடு கிரேப்ஸ் அல்லாஹ் கிரேப்ஸ் தோட்டங்கள் எப்படி அகுனாபின் என்றா திராட்சை கிரேப்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஹீல் என்றா பேரிச்சப்பழம் ஈச்சப்பழம் இந்த ஈச்சப்பழம் மரம் பேசிக்கா ஈச்சப்பழம் மரம் கொண்ட தோட்டங்கள் சரிதான் பேரீச்சை தோட்டங்கள் அகுனாபின் என்றா திராட்சை கிரேப்ஸ் தோட்டங்கள் கிரேப்ஸ் உடைய தோட்டங்கள் அப்போ இது மீன் ரெண்டுக்கும் வரும் இது நஹீலுக்கும் இந்த மீன் வரும் அகுனாபினுக்கும் இது வரும் மரங்களுடைய தோட்டங்கள் கிரேப்ஸ் மரங்களுடைய தோட்டம் இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 தோட்டம் தான் சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுப்ஹானஹு எத்தனை வகையான பழங்கள் கிரியேட் பண்ணி வச்சு துனியால தான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு எத்தனை வகையான தோட்டங்கள் இருக்குது மாங்காய் வேணுமா தெசிக்காய் வேணுமா அதுக்கப்புறம் என்னது ஆப்பிள் வேணுமா தொடங்க வேணுமா ரஸ்பெரி வேணுமா ப்ளூபெரி வேணுமா சுப்ஹானல்லாஹ் மாங்காயில் எத்தனை ஜாய் மாங்காய் சுப்ஹானல்லாஹ் மாங்காயில் எத்தனை ஜாய் அந்த ஒவ்வொரு பேர் சொல்லி மாங்காய் இருக்குது கருத்த கரும்பு வேணுமா டிஜேசி என்னமோ மேங்கோ இருக்குது நீலம் இருக்குது இந்த மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு போனால் அதிலே எத்தனை ஜாய் மாங்காய் இருக்குது அந்த ஒவ்வொன்றும் தோட்டங்கள் சுப்ஹானல்லாஹ் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் இந்த தோட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குறான் இது இறந்த பூமி அது பூமியை அது தோட்டங்கள் வர முந்தி நீங்கள் ஒன்றும் பார்த்தா என்னது அது பார்க்கவே அது நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க இவ்வளோ மரங்கள் வருமா இவ்வளோ காய்கள் வருமா சுப்ஹானல்லாஹ் நாங்கள் உருவாக்கி அதில் ஜன்னாத்தி தோட்டங்கள் மின் நஹீலி வாகுனாபி அது என்னுடைய பேரிச்ச பழமுடைய தோட்டங்களும் திராட்சையுடைய தோட்டங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் நாங்கள் உருவாக்கினோம் அது மட்டும் இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வா என்ற இன்னும் ஃபஜ்ஜரா என்று சொல்கிறது வந்து பொங்கி வரத்தான் ஃபஜ்ஜரா என்று சொல்கிறது பொங்கி வரக்கூடிய பொங்கி வெளியாகக்கூடிய ஃபஜ்ஜர் இதை நாங்கள் பொங்கி வர செய்தோம்
பொங்கி வர செய்தோம். ஃபஜ்ஜர்ன்னு சொல்கிறேன், பொங்கி வர செய்கிறது. அப்படின்னா இப்படி பீருட்டு பாயிறது, தண்ணி இப்படி சும்மா இல்லை சும்மா பாயிறது, வெளியாகிறது. அது ஃபீஹா அதில் மினல் உயூன் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொங்கி வர செஞ்சான்? உயூன் என்றா நீரூட்டுகள். ஓ, அதிலிருந்து நீரூட்டுகள். அது தோட்டங்கள். இந்த ஹா வந்து தோட்டங்களுக்கு வருது நான் நினைக்கிறேன். ஓ, ஜன்னாத்தின் குறிக்கிறேன். அது தோட்டங்கள் மட்டும் இந்த தோட்டங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? தண்ணி அது நீரூற்றுகளை தண்ணி பாஞ்சு அது தண்ணி வந்து கொண்டு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த ஃபஜ்ர் என்ற அர்த்தம் பாருங்க. ஃபஜ்ர் என்ற என்ன சுப தொழுகை தானே. ஏன் அதுக்கு ஃபஜ்ர் என்று சொல்கிறேன்னு சொன்னால் அதை வந்து இருட்டை உடைச்சு கொண்டு வருது. இருட்டை உடைச்சு கொண்டு தான் அந்த ஃபஜ்ர் வெளிச்சம் வருது. அதுக்கு தான் அது ஃபஜ்ர் என்று சொல்லுது. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு அத வார்த்தையை பாவிக்கிறான். எப்படி தண்ணி உடைச்சு விட்டு கொண்டு வருது. அது தண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு தண்ணியை கொண்டு தான் என்ன செய்கிறான்? அந்த மரங்கள் எல்லாத்தையும் சபபுக்கு அது தண்ணியை கொண்டு தான் மரங்கள் எல்லாத்தையும் பழக்க வைக்கிறான். அப்போ அது தோட்டத்தில் வர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தோட்டத்தையும் சொல்லிட்டு தோட்டத்தில் வர அந்த தண்ணி நீர் இதை ஊற்றுகளை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீரூற்றுகளை பற்றியும் பேசுகிறான். விளங்கிச்சாம நான் சொல்கிறது? ரைட், ஓகே. இது விளைத்தான் அர்த்தம். ஃபஜ்ஜர்னா ஃபீஹா மினல் உயூன். அது சரி. இப்போ நான் சொன்னேன் என்னை ஒரு பக்கம் ஈக்குது, அதில் வெளியால் விளங்குறோன்னு ஈக்குது, இன்னொன்று ஈக்குது, அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு மெசேஜும் அதே டைமில் ஒரு மெசேஜில் நிறைய மெசேஜ் சொல்கிறான். ஆனால் எங்களுக்கு எல்லாம் பார்க்க டைம் இல்லை. இப்போ நாங்கள் 1-2 சரி அதில் பார்த்தா தான் எங்களுக்கு இந்த ஆயத்து வந்து மனசில் நிற்கும். அப்போ அதில் ஒன்று தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். அதில் ஒன்று தான் இது ஜன்னாத்தின் என்ற வார்த்தைம்மா. இந்த ஜன்னாத்தின் என்ற வார்த்தை நீங்கள் குர்ஆனில் நீங்கள் உங்களுக்கு அரபு தெரியான்னு வைங்க, கொஞ்சம் தான் தெரியுமேண்டா. இது ஜன்னா என்ற வார்த்தை காரணம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது சொர்க்கத்தை தான் நினைப்பீங்க. இதுதான் இருக்கிற பிரச்சனை. இது அரபு தெரியாமல் ஒருத்தர் பார்க்குறாரு குர்ஆனை வந்து ஜன்னா அல்ல சொர்க்கத்தை பற்றி என்னமோ சொல்கிறான்னு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொர்க்கத்தை பற்றியா சொல்கிறான்? இல்லை, அல்லாஹ் பூமியை பற்றி தான் சொல்கிறான். பூமியில் இருக்கிற தோட்டம் பற்றி தான் சொல்கிறான். ஆனால் ஹதாயிக் என்றதும் தோட்டம். ஹதாயிக் என்ற தோட்டமும்மா பாவிக்கப்படுது எங்கேக்கு தெரியுமா? ஹதாயிக் என்ற தோட்டம் வந்து துன்யாவில் இருக்கிற தோட்டத்துக்கு தான் ஹதாயிக் என்று பாவிக்கப்படும். சொர்க்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கிற வார்த்தை ஜன்னா. சரியா? ஜன்னா என்று தான் நிறைய பாவிக்கிறேன். சரியா? ஆனால் ஈரே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உல்ட்டா பண்ணிட்டான், மாற்றி பாவிக்கிறான். துன்யாவில் இருக்கிறதுக்கு ஜன்னா என்று பாவிக்கிறேன். அதே அதுதான் நாங்கள் யோசிக்கிறோம். அதுதான் தஃப்சீராக யோசிக்கிறேன். ஹதாயிக்கு தானே சொல்லணும். ஏன் நீ இன்னும் ஜன்னா என்று பாவிக்கிறான்னு மாறா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிற வேலையை பாருங்க. என்ன செய்யறான்னு தெரியுமா? ஓ, அதே அரபு தான் கொடுத்திக்கிறான். தஃப்சீராளிகள் எழுதுறாங்க, ஏன் ஜன்னன்னு பாவிக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறானா மனுஷர் இங்கே ஒவ்வொரு தோட்டத்தையும் பார்க்க போகல யோசிக்கணுமா, அட் இந்த தோட்டமே இப்படி இருந்தா யா அல்லாஹ் உன்னோட சொர்க்கத்தில் தோட்டம் எப்படி? அதுக்கு தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னன்ற வார்த்தையை பாவிக்கிறான், ஹதாயிக் என்று பாவிக்காம. இதே வேலை இதே யாசின்ல நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல என்ன செய்கிறான்? சொர்க்கத்தை பற்றி சொல்ல போகல ஜன்னா என்று பாவிக்காம ஹதாயிக் என்று பாவிக்கிறான். ஒரு இடத்துல மாற்றி பாவிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோணும் துன்யாவில் நாங்கள் வாழ்கிற டைம் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு விஷயம் காண போகல நாங்கள் நினைக்கணுமா அல்லாஹ் இது சொர்க்கத்தில் இது எப்படி எப்படி என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறா. இதான் குர்ஆனை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், சரியாக படிச்சிங்கன்னு சொன்னால் துன்யாவில் சொர்க்கத்தை என்ஜாய் பண்ணுங்க. சொர்க்கம் போக தேவையில்லை. துன்யாவில் இருந்து கொண்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு மாங்காவை தின்ன போக்கலையும் ஒவ்வொரு டேஸ்ட்டை பார்த்து நினைப்பீங்க, அல்லாஹ் இவ்வளோ டேஸ்ட் ஆகிக்குதே அல்லாஹ், சொர்க்கத்தில் மாங்காய் எவ்வளோ டேஸ்ட் ஆகிக்குமே அல்லாஹ், சொர்க்கத்தில் அச்சார் எவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும், சொர்க்கத்தில் ஷொர்மா எவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். சுப்ஹானல்லாஹ். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே ஜன்னா. இப்போ உதாரணம் ஜன்னா பேரிச்சம்பழம், இங்கே ஒரு ஈச்சப்பழத்தை தின்றோம், ஒவ்வொரு எத்தனையோ வெரைட்டி இருக்குது. அதில் துன்யாவில் உங்களுக்கு தெரியுமாம்மா துன்யாண்ட அர்த்தம் நான் அன்றைக்கும் சொன்னேன். துன்யாண்ட அர்த்தம் வந்து லோவஸ்ட்ன்ற அர்த்தம், கீழ்த்தரமான அர்த்தம். அதுதான் அதை தபாரக்கல்லை சூறால படித்தோம். என்னது அதுதான் நான் சூறா தபாரக்கல்ல படித்தோம். வழக்கத்து செய்யன்னு சமா அத் துன்யா. சமா அத் துன்யாண்டா நாங்கள் நினைச்சோம் துன்யா வானம் இல்லை. அது சமா துன்யான்னு சொன்னால் சமாண்ட வானம், துன்யாண்டா கீழே இருக்கிற ஒன்றாவது வானம், இல்லாட்டி கீழே இருக்கிற வானம். அப்போ துன்யான்றது கீழே இருக்கிறது. அப்போ யோசிங்க, இப்போ நாங்கள் கீழே 7 வானம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன தட்டு தட்டா படிச்சாண்டு அதில் சமா துன்யாண்டா கீழே இருக்கிற வானம், கடைசி வானம். அப்படின்னா லோவஸ்ட் லெவல், இதுக்கு விட குறைவான ஒரு வானம் இல்லை. ஓ, அப்போ நான் சும்மா சொல்கிறேன். இப்போ மாங்காய் ஒன்று எடுங்களே, இந்த மாங்காய் வந்து துன்யாவில் இருக்கிற மாங்காய் தானே, துன்யாவில் இருக்கிற மாங்காய். அப்போ இதை விட
நாங்கள் இப்போ உலகத்தில் நல்ல டேஸ்ட்டான மாங்காய் ஒன்று தின்னு வைங்கள துணியாவில் இருக்கிற டேஸ்ட்டான மாங்காய் ரப்பிட பார்வையில் இந்த மாங்காயோட டேஸ்ட் தான் மாங்காவில் லோவஸ்ட் லெவல் மாங்காய் துன்யா. என்ன அர்த்தமே துன்யா. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இது தான் ஆக உலகத்திலே டேஸ்ட்டான மாங்காய்ண்டு. ஆனால் ரப்பில் பார்வையில் இது தான் லோவஸ்ட் துன்யாவில் இருக்கிற எல்லா மாங்காவும் ரப்புக்கு அது ஆக டேஸ்ட் ஆகிக்கல. அதுதான் லோவஸ்ட் லெவல் மாங்காய், லோவஸ்ட் டேஸ்ட்டான மாங்காய். அப்போ சொர்க்கத்தில் அது ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் கிடைக்கிற மாங்காயோட டேஸ்ட் டிஃபரெண்ட். ஏன் ஒவ்வொரு அந்தஸ்தை பொறுத்து அவங்களோட மாங்காயோட டேஸ்ட் சுபான். எல்லாரும் ஒரே மாங்காய் டேஸ்ட் இல்லை. ஒரே எல்லா சொர்க்கவாசிகளோட மறந்துட பழமும் ஒரே டேஸ்ட் இல்லை. ஏன் அவங்களோட அல்லாவோட நெருக்கத்தை லெவலை வச்சு டேஸ்ட் மாறும். நாங்கள் சொல்லி தானே சொர்க்கத்துக்கு போனால் போதுமப்பாண்டு, சொர்க்கத்துக்கு போனால் தான் கவலை வரும், இன்னும் கொஞ்சம் வரைச்சு இன்னும் கொஞ்சம் அமல் செய்யிச்சு. ஏன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு சொர்க்கவாசி தான் அந்தஸ்து டிஃப்ரெண்ட். அதுதான் ஒரு சம்பவம்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் உண்டு. ஒரு சொர்க்கவாதி அப்படி சொர்க்கத்தில் ஈக்க போகல, அவர் என்ஜாய் பண்ணி கொண்டு ஈக்க போகல, அவருக்கு ஒரு வாசம் கொண்டு வருமா, அப்படி தாங்க இல்லாத வாசம் கொண்டு வருமா. அப்போ கிட்டே இந்த மலக்கை பிடிச்சி கேட்பாராம், கிட்டே மலக்கு சரி கேட்பாயாம், இந்த வாசம் எங்கால வருது, இவ்வளோ வாசம் ஆகிக்குது எங்கால வருதுன்னு. அப்போ அவருக்கு சொல்லப்படுமா, உங்களுக்கு விட ஒரு அந்தஸ்து ஒசக்கு, எத்தனை அந்தஸ்து, ஒரு அந்தஸ்து ஒசக்கிக்கிற ஒரு சொர்க்கவாதி இப்போ படுத்துக்கொண்டு இருந்தார். படுத்துக்கொண்டு இருந்து இப்போ ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு திரும்பினார். அப்படி இல்லாட்டி படுக்கிற இல்லாட்டி சாயுது, தூக்கம் படுக்கிற இல்லை சொர்க்கத்தில் சாஞ்சி கொண்டு இருந்தார். அவர் இப்படி திரும்பினார். அந்த திரும்ப கொள்ள வெளியாகின வாசம் தான் இது. அப்போ இதை கீழே இருக்கிற சொர்க்கவாதி கேட்பேன், இவ்வளோ அந்தஸ்துக்கு போகிறதுக்கு என்னை விட அவள் எவ்வளோ பெரிய அமல் செஞ்சுக்கிறார், எத்தனை ஹஜ்ஜி செஞ்சுக்கிறார், எத்தனை உம்ரா இந்த கருத்துப்பாடு எவ்வளோ அமல் செஞ்சுக்கிறார். அவருக்கு சொல்லப்படுமா, உங்களை விட ஒரு சுபானெல்லாம் கூட செஞ்சுக்கிறார். எத்தனை சுபான்லாம், ஒரு சுபானில் கூட சொன்னது தானே அவ்வளோ பெரிய அந்தஸ்து. அவருக்கு ஒசை கேட்குற சொல்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள். நாங்கள் சில ஆளுங்கள் சொல்கிறாங்க 70 நபிமார்கள்ட அமல் செஞ்சாலும் கியாமத் நாளில் கவலைப்படுவாங்களாம், இன்னும் கொஞ்சம் அமல் செஞ்சு வரைஞ்சி. அவ்வளோ துன்யா லோவஸ்ட் தான். ஆனால் இது துன்யா ரொம்ப தந்திக்கிறான் எங்களுக்கு மேக்சிமம் செஞ்சு கொள்வது. இங்கே செஞ்சு கொண்டா தான், இல்லாட்டி நஷ்டம். சரிதானே, ரொம்ப தான் உதவி செய்யணும். அதுலேயும் எங்களுக்கு ஆக சிறந்தது வந்து தௌவத். அதுதான் இதை படிக்கிறது படித்து கொடுக்குறது. நான் ஏன் உங்களுக்கு படித்தரேன், உண்டு ஏழை வாழ்க்கையில் வரணும், அது உம்மதுக்கும் பேர் செய்யணும். இதில் நம்ம எங்கேயுமே இல்லை. சுபானல்ல. அப்போ என்ன சொல்ல வந்தேன், வஜால்னாஃபிகா. அப்போ இது அல்ல சுபானத்தில் சொல்கிற ஒவ்வொரு பழங்களை நீங்கள் பார்க்க போகலை, ஒவ்வொரு தானியங்களை பார்க்க போகலை, ஒவ்வொரு மரங்களை பார்க்க போகலை. ஒரு விஷயம் நினச்சி ஒவ்வொரு மரத்தையும் நீங்கள் வெளியே போய்ட்டு பார்க்க போகிற என்ன வரணும், இந்த மரத்தை அல்லா சுபானத்தில் எப்படி உருவாக்கினானோ அதே மாதிரி என்னையும் வெளியாக்குவான். இதை ஆயத்தை முதல்ல படிக்கிற டைமில் எனக்கு ரோட்டில் போகல மரம் காணக்குள்ள எல்லாம் நினைவு வரை கியாமத்னால தான். அல்ல இந்த மரத்தெல்லாம் நீ எழுப்பாட்டிக்கிறேன், இதே மாதிரி எங்களை நீ என்ன செய்வாய், கியாமத்னால எழுப்பாட்டு. அப்போமா இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், என்னது எனக்கு வந்தது அது ஃபீலிங் தான். ஒவ்வொரு மரத்தையும் பார்க்க போகல என்ன நடக்கும் என்று சொன்னால் கியாமத் நாள் நிறைய வரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தான் என்னென்னு சொன்னால், இன்னொரு மெசேஜ் ஒன்று இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இறந்த பூமி இறந்திக்குது, அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உசுறு கொடுக்குறாங்க. அப்போ உசுறு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று பாவிக்கிற ஒன்று தான் என்னது, மினல் உயூன். பாருங்கள், என்னது, நீரோட்டைகள். நீரோட்டுகள் என்ன, அதுலேருந்து என்ன வரும், தண்ணி வரும் தானே. தண்ணி வந்து அது தண்ணிவல் மரத்துகளுக்கு போய்த்து தான் நார்மலாக ஒரு பூமி உசுறு இல்லாமல் இருந்தாலும், அது இப்போ உதாரணத்துக்கு டெசர்ட், கட்டார் நாடெல்லாம் டெசர்ட் தான். ஆனால் அதில் மரங்கள் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த தண்ணி ஊற்றி சில மரத்துகளுக்கு கண்டினியூஸாக தண்ணி ஊற்றுறாங்க. நானும் மங்களுக்கு அண்டை போகல கண்டன் சில ஈச்சப்பழ மரத்துக்கு தண்ணி டப்பை திறந்து ஊற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அதில் தான் அந்த மரங்கள் மாஷான்னு வலுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இதில் நான் சொன்ன இன்னொரு மெசேஜ் இருக்குதுன்னு திரு தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க. என்னென்னு சொன்னால், இதை தண்ணிக்குது, இந்த தண்ணியை வந்து ஈக்குவல் ஆக்குறாங்க. என்னத்தை ஈக்குவல் ஆக்குறாங்க தெரியுமா, தண்ணிக்கு ஈக்குவல் ஆக்குறாங்க குர்ஆன். எதுக்கு, குர்ஆன். குர்ஆன் ஈக்குவல் ஆக்குறேன்டா. அதை என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் வந்து ஈக்குவல் இல்லை, இதை மாதிரிண்டே எடுக்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம் என்று சொன்னோம்மா, எப்படி இறந்த பூமிக்கு தண்ணியை போகல அதில் அது பூமி உயிராக்கப்படுதோ, அதே மாதிரி யார் சரியாக குர்ஆன விளங்குறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட இறந்த உள்ளங்களை உசுராக்குவாங்க. இறந்த உள்ளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உசுராக்குவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ
அப்போ அதே மாதிரி தண்ணி எங்கேருந்து வருது? தண்ணி வந்து வானத்துலேருந்து வருது. அதே மாதிரி குர்ஆன் எங்கேருந்து வந்துச்சு? வானத்துலேருந்து வந்துச்சு. சுப்ஹான். அப்படி தஃப்சீராளிகள் எழுதுறாங்க. அப்போ தண்ணியை அது தபாரகல்லதிலே நினைவு தானே அந்த டைமில் சொல்லலை. தபாரகல் அல்ல சுப்ஹானஹு சொல்கிறேன், நாங்கள் பூமியில் இருக்கிற தண்ணியை அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு தண்ணிக்கிற யார்? இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆனை எடுத்துட்டான்னு சொன்னால் உங்களுக்கு ஹிதாயத் யார் இருக்கிறேன்? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் இல்லைன்னா எங்கள் நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ். ஸோ அது அர்த்தமும் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ ஒவ்வொரு டைமும் நாங்கள் தண்ணியை நினைக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் எங்களுக்கு ஈக்கேலுமா? தண்ணி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. இன்றைக்கி தண்ணி இல்லாமல் உசுறு போகுது. அதே மாதிரி தான் எங்களுக்கு குர்ஆன் இல்லாமல் சரியண்டா ஈக்கலாம், ஹிதாயத் இல்லாமல் ஈக்கலாம். குர்ஆனோட எங்களோட டச் இந்த நேரமே இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ அதை தண்ணி எப்போ எங்களுக்கு தண்ணி எந்த நேரம் குடிக்கிறதோ, இப்போ நாங்கள் குர்ஆன் இல்லாமல் ஈக்கிறோம் இல்லை. உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழுவுரெண்டு சொன்னால் அது குர்ஆன் தான். தக்பீரை கட்டி தொழுவுரெண்டா குர்ஆன் தான். நாங்கள் சூரா ஃபாத்திஹா ஓதுனா அது குர்ஆன் தான். குர்ஆன் இல்லாமல் எங்களுக்கு ஈக்கவே இல்லை. எப்படி நாங்கள் இடைக்கிட்ட தண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி குர்ஆனோட எங்கள்கிட்ட டச் இருந்து கொண்டே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதை குர்ஆன் எங்களோட உள்ளத்தில் சரியாக வந்துச்சுன்னு சொன்னால், விளங்குச்சுன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய இறந்த உள்ளமாக இருந்தாலும் அது என்ன நடக்கும், அது உயிர்ப்பிக்க வரும். சுப்ஹானல்லாஹ்.